நம்ம மனசுருகி அம்பாளை எப்படி வேண்டிக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரத்யட்சமாக வந்து நிற்கக்கூடிய அம்பாள் காளிகாம்பிகா. அடுத்தது துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, இப்படி வரிசையாக அம்பாள் இருக்கா. இந்த அம்பாள்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஊசி மேலே தவம் இருக்கா அம்பாள். 9 நாள் தவம் இருக்கா. ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அவதாரம் எடுக்கிறா. அதுதான் வந்து நம்ம நவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறோம். முதல் 3 நாள் துர்கையாகவும், 2வது 3 நாள் லக்ஷ்மியாகவும், 3வது 3 நாள் சரஸ்வதியாகவும் அம்பாள் இருக்கா. இதில் 3வது நாள் வந்து சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடைசி 3 நாளில் முதல் நாள். இந்த ஆயுத பூஜைங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, அசுரனை வதம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் சிவபெருமான்கிட்ட தன்னுடைய வில்லையும் அம்பையும் வச்சு பூஜை பண்ணதான் ஒரு ஐதீகம் இருக்குது. அம்பாள் தன்னுடைய ஆயுதங்களை அங்கே வச்சு பூஜை பண்ணதுனால ஆயுத பூஜை. அடுத்த நாள் விஜயதசமி. அதோடு தான் அந்த திருவிழா பூர்த்தியாகிறது. தசராத்திரி. இங்கெல்லாம் தமிழகத்தில் நவராத்திரின்னு கொண்டாடுறோம். வடநாட்டில் தசரா. தமிழ்நாட்டிலையும் ஒரு இடத்துல தசரா நடக்கிறது. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரான்னு தான் கொண்டாடுவா. கடைசி நாள் தான் அம்பாள் காளி அவதாரங்க. காளி அவதாரம் எடுத்து அசுரவதம் முடியறது. அதுக்கப்புறம் அம்பாள் சாந்தமாரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் தான் ஒரு ஒரு அம்பாளாக அப்படி வெளில வந்துன்னு இருக்கா.